எவ்வளோ பெரிய நாடகம். ஒரு அம்மா அப்படி பேசின ஒரு அம்மா வந்து சொல்லுது, இப்போ திரும்ப சொல்லுது, என்னை எல்லாம் தமிழக மக்கள்லாம் மன்னிச்சுங்க, எனக்கு 5000 ரூபா கொடுத்து அப்படி பேச சொன்னாங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் இப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு அம்மா வந்து சொல்லுது. 40 வருஷமா நான் போராடினேன் அந்த டாஸ்மார்க்கை மூடுறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அம்மா, இந்த சாராய கடையெல்லாம் தனியார் மயமானதே 2003க்கு அப்புறம் தான்மா. அப்புறம் எப்படிம்மா 40 வருஷமா நீங்கள் போராடி இருக்க முடியும் நான் கேட்குறேன். அப்போது அதுவே முதல்ல எடுத்த உடனே பொய்யா இருக்கு. ரெண்டாவது, காலையில் 8 மணி 9 மணிக்கு போய் ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டு தமிழகத்தின் முதலமைச்சர் வந்த உடனேயே என் பள்ளிக்கு பக்கத்தில் இருந்த டாஸ்மார்க் கடையை மூடிட்டாருன்னு பச்சையாக ஒரு பொய்யை சொல்கிறாங்க. இவங்க மீது வழக்கு தொடுத்து பொதுவெளியில் இவ்வளவு பெரிய மோசமான ஒரு அவதூறை பரப்பி இருக்கிறார்னு சொல்லி இவங்களை கைது செய்து உள்ள வைக்கணுமா இல்லையா? அப்படி செய்யலை அப்படின்னு சொன்னா இது போன்ற செயலை எல்லாரும் செய்யலாமா? தப்பு தப்பா தவறான செய்திகளை எல்லாரும் பரப்பலாமா? அதை அரசு அனுமதிக்குமா? உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய உருட்டுகள் குறித்து பேச போகிறோம். தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்து வதந்திகளை பரப்புவது, பொய்யான செய்திகளை சொல்லி மக்களை நம்ப வைக்கிறது, இந்த வேலையை தான் தொடர்ந்து செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 30,000 வாட்ஸ்அப் குழுக்கள், 50,000த்துக்கும் மேற்பட்ட இன்ஸ்டாகிராம் கணக்குகள், அதே மாதிரி முகநூல் கணக்குகள், இதையெல்லாம் வச்சுக்கிட்டு 6,000த்துக்கும் மேற்பட்டவர்களை வேலைக்கு அமர்த்தி இந்த பொய் வதந்திகளை, தவறான செய்திகளை மக்கள்கிட்ட பரப்புகிற வேலையை தொடக்கத்தில் இருந்தே செஞ்சுருக்காங்க. அதுக்கு வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு பேர், ரூட் மாஃபியா அப்படின்னு பேர், இன்னும் என்னென்ன பேர்ல எல்லாம் என்னென்ன மாதிரி இயங்குனாங்க அப்படிங்கிறதெல்லாம் இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் வரும். இப்படி விஜய் அவர்கள் செல்லுகிற இடங்களெல்லாம் திரண்ட மக்களே இந்த வதந்திகள் மூலமாக பணம் கொடுத்து திரட்டப்பட்டவர்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இப்போ அது அடுத்த கட்டமாக எப்படி அவங்க இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சாங்க, அது என்ன, அது 108 பேரை வெற்றி அடைஞ்சிருக்காங்க, ஏன் கூட வந்து ஒரு 125 பேர் வெற்றி அடைஞ்சிருக்க கூடாது, அது எப்படி இப்படி தடுத்து நிறுத்தி கரெக்டாக ஒரு இழுபறியான சூழலில் கொண்டாந்து நிறுத்தினது யார், அதுக்கு பின்புலத்தில் இருக்கிறது யார், அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். இப்போ இவங்க சமீப காலத்தில் மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நடந்த உருட்டுக்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஒன்று, நாங்கள் வந்து போதைப் பொருட்களை நாங்கள் வந்து தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற போது சொன்னாங்க. உடனே வந்து என்ன செய்தி வந்து வெளியிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 டன் போதைப் பொருட்கள், கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை பிடிச்சி நாங்கள் நெருப்பு வச்சு கொளுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து நெருப்பு வச்சு கொளுத்துறது மாதிரியான காணொலியெல்லாம் எடுத்து இணையதளங்களில் பரப்புகிறாங்க. இதை பார்க்குற இளைய தலைமுறை பிள்ளைகள், இன்னும் சொல்ல போனீங்கன்னா நடிகர் விஜய் மீது பெரிய பற்றுதல் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், பாருங்க விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்த உடனேயே கஞ்சாவெல்லாம் பிடிச்சி இந்த பாருங்க அங்கே கொளுத்துறாரு, இங்கே கொளுத்துறாரு, இங்கே நெருப்பு வச்சு அழிக்கிறாரு அப்படின்லாம் வந்து இணையங்களில் குதூகலம் அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கரெக்டாக செயல்படுறாரு, வந்த உடனே நடவடிக்கை அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, இன்னும் அந்த நடவடிக்கை எடுக்கப்படலை. இன்னும் எங்கேயும் கஞ்சா வந்து பிடித்து நெருப்பு வச்சு கொளுத்தப்படலை. இதெல்லாம் வந்து இந்த அவதூறு பரப்புகிறவர்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸ், இந்த ரூட் மாஃபியா கும்பல் தமிழக முதலமைச்சருக்கு நல்ல பேர் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக செய்கிற நாடகங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரிய வருது. அப்படி தான் இன்றைக்கி இப்போ சமீபத்தில் சில பேர் வந்து இணையதளங்களில் சொல்கிறாங்க, அண்ணா நீங்கள் வந்து எங்களுக்கு 2,500 ரூபா பணம் கொடுக்க வேணாண்ணா, கஜானா காலியாக இருக்குன்னு சொல்கிறீங்களே அண்ணா, 10,00,000 கோடி கடன் இருக்குது தமிழ்நாட்டில்னு சொல்கிறீங்களா அண்ணா, அதனால் எங்களுக்கு நீங்கள்
மாதம் மாதம் பெண்களுக்கு 2500 ரூபா கொடுக்க வேண்டாம்னா, படிச்சுட்டு வேலையில்லா பட்டதாரிகளாக இருக்கிற பிள்ளைகளுக்கு 4000 ரூபா நீங்கள் கொடுக்க வேணாம்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு 3500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அதை கொடுக்க வேணாம்னா, படிக்கிற பிள்ளைகளுக்கு 25 லட்சம் ரூபா உயர்கல்வி படிக்கிற பிள்ளைகளுக்கு வட்டி இல்லாம கடன் தர்றீங்களே அதை கொடுக்க வேணாம். நீங்க நல்லாட்சி செஞ்சா எங்களுக்கு போதும், நீங்க நல்லாட்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் இங்கொன்றும் அங்கொன்றுமா பெண்கள் வந்து அப்படியே உருகி அப்படியே பேசினாங்க. இது எவ்வளோ பெரிய நாடகம். ஒரு அம்மா அப்படி பேசின ஒரு அம்மா வந்து சொல்லுது, இப்போ திரும்ப சொல்லுது, என்னை எல்லாம் தமிழக மக்கள்லாம் மன்னிச்சுங்க, எனக்கு 5000 ரூபா கொடுத்து அப்படி பேச சொன்னாங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் இப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு அம்மா வந்து சொல்லுது. ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஒருத்தர், அந்த கட்சி எதற்காக இப்படியான அவதூறுகளை இந்த டிஜிட்டல் யுகத்தில் ஏன் பரப்புறீங்க? இது எத்தனை நாளைக்கு இந்த பொய்கள் நிலைக்கும்? நீங்க தூண்டி விட்டு தான் இதை இப்படி செய்கிறாங்க, காசு வாங்கிக்கிட்டு தான் இப்படி பேசுகிறாங்க. ஒரு பொண்ணு, ஒரே பொண்ணு வெவ்வேறு இடங்களுக்கு தம்பி விஜய் அவர்கள் செல்லுகிற போது கதறி அழுவும், அண்ணா அப்படின்னு கதறி அழுவும். அது ஒரே பெண்ணுங்கிறத திரும்ப திரும்ப எடுத்து இணையதளங்கள் எல்லாம் போட்டு அம்பலப்படுத்தினாங்க. அப்போ இந்த நாடகத்தை நடத்துறது யாரு? இது என்ன ஒரு 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 மோசமான செயல்பாடு? மக்களை ஏமாத்துகிற செயல்பாடா இல்லையா? உங்களுக்கா இந்த மக்கள் உங்களை நம்பி வாக்களித்தார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இந்த மக்களுக்கு வந்து விடாதா? நான் கேட்குறேன். அதே மாதிரி தான் ஒரு அம்மா ஒரு பெரிய கல்வி நிறுவனம், அந்த நிறுவனத்தோட பேரை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியும் அவங்கள. அந்த அம்மா வந்து காலையிலேயே ஒரு 9 மணிக்குள்ளே போய் ஒரு காணொளி எடுத்துட்டு என் பள்ளிக்கூடத்துக்கு அருகில் இருந்த ஒரு டாஸ்மார்க்கை தமிழகத்தின் முதலமைச்சர் வந்த உடனேயே மூடிட்டாரு. இதுலேயும் அவங்க ஒரு பெரிய பொய்யை சொல்கிறாங்க. அது என்னென்னா, 40 வருஷமாக நான் போராடினேன் அந்த டாஸ்மார்க்கை மூடுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, இந்த சாராய கடையெல்லாம் தனியார் மயமானதே 2003க்கு அப்புறம் தான்மா. அப்புறம் எப்படிம்மா 40 வருஷமாக நீங்கள் போராடி இருக்க முடியும்? நான் கேட்குறேன். அப்போது அதுவே முதல்ல எடுத்த உடனே பொய்யா இருக்குது. ரெண்டாவது, காலையில் 8 மணி 9 மணிக்கு போய் ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டு தமிழகத்தின் முதலமைச்சர் வந்த உடனேயே என் பள்ளிக்கு பக்கத்தில் இருந்த டாஸ்மார்க் கடையை மூடிட்டாருன்னு பச்சையாக ஒரு பொய்யை சொல்கிறாங்க. அந்த டாஸ்மார்க் கடையினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சங்கர் அவர்கள் சொல்கிறாங்க, தமிழக அரசு 717 கடைகள் மூடப்படணும் அப்படின்னு கணக்கு எடுத்திருக்காங்க. அதாவது நகரங்களில் 100 மீட்டருக்கு அப்புறம் தான் வந்து கடைகள் இருக்கணும். அதாவது கோவிலோ பள்ளிக்கூடமோ நிறுவனங்கள்லேருந்து 100 மீட்டருக்கு அப்புறம் தான் அந்த மதுபான கடைகள் இருக்கணும் அப்படின்னு சட்டம் இருக்குது. இதுவே பேரூராட்சியாக இருந்துச்சுன்னா 200 மீட்டருக்கு அப்புறம் தான் கடைகள் இருக்கணும். இதே கிராமப்புறங்களாக இருந்ததுன்னா 300 மீட்டருக்கு அப்புறம் தான் சாராய கடைகள் இருக்கணும். இதுதான் வந்து அரசாங்கம், இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம், இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வைத்திருந்த அளவீடு. இப்போ இந்த சோபா மாடல் அரசு வந்து, அதாவது மதிப்புக்குரிய தம்பி விஜய் அவர்களினுடைய அரசு, அதை தான் நான் சோபா மாடல் அரசுங்கிறேன். அந்த அரசு வந்து இப்போ என்ன செஞ்சுருக்குன்னா, ஒரு 717 கடையை நாங்கள் மூடுறோன்னு இருக்கு. அந்த லிஸ்ட்டில் இந்த அம்மா சொல்கிற கடை இல்லைன்னு சொல்லி அந்த கடையினுடைய நிர்வாகியாக இருக்கிற சங்கர் என்பவர் நேர்காணல் கொடுக்குறாரு. எங்கள் கடை அந்த லிஸ்ட்டில் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறார். அதை விட அவர் என்ன சொல்கிறாருன்னா, பள்ளிக்கூடம்லாம் ஆரம்பித்து ஒரு 12 மணிக்கு தான் இந்த கடையவே நாங்கள் திறப்போம். இந்த அம்மா சீக்கிரமாகவே வந்து வீடியோ எடுத்து போட்டு, இப்போ கடையை திறந்து நாங்கள் 12 மணிக்கு திறந்து வியாபாரம் பண்ணுனா பல பேர் ஏன் இந்த கடையை மூடலைன்னு வந்து கேட்குறாங்க. குறிப்பாக வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து என்ன இந்த கடையை நீங்கள் மூடலை அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு எந்த உத்தரவும் வரல, இன்னமும் சாராய கடைகளை மூட வேண்டும் என்கிற அரசினுடைய அந்த உத்தரவு இன்னும் நடைமுறைக்கு வரல. அரசு ஒரு உத்தரவு போட்டால் அது அதிகாரிகளுக்கு போகணும், அந்த அதிகாரிகள் அந்த கடையை மீது நடவடிக்கை ஆய்வு பண்ணி நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கப்புறம் அவங்க சுற்றறிக்கை அனுப்பணும், ஜிஓ அனுப்பணும், கவர்மெண்ட் ஆர்டர் அனுப்பணும், அதன் பிறகு அவங்க வந்து மூடுவாங்க. உடனே இங்கே வந்து தலைமைச் செயலகத்தில் சொன்ன உடனே தமிழ்நாடு முழுசும் மூடிட மாட்டாங்க. அப்போது இந்த அம்மா பின்னாடி இருந்து இந்த வேலையை செய்ய சொன்னது யார்? இப்படி ஒரு மோசமான அவதூறை பொதுமக்கள் மத்தியில் பரப்பி இருக்காங்களே, இவங்களுக்கான தண்டனை என்ன? இவங்க மீது வழக்கு தொடுத்து பொதுவெளியில் இவ்வளவு பெரிய மோசமான ஒரு அவதூறை பரப்பி இருக்கிறார்னு சொல்லி இவங்களை கைது செய்து உள்ள வைக்கணுமா இல்லையா? அப்படி செய்யலை அப்படின்னு சொன்னா இது போன்ற
செயலை எல்லாரும் செய்யலாமா? தப்பு தப்பாக தவறான செய்திகளை எல்லாரும் பரப்பலாமா? அதை அரசு அனுமதிக்குமா? நான் கேட்குறேன். அப்போது இது போன்ற செய்திகள் இருக்கு பாருங்க, இது ரொம்ப பெரிய வருத்தத்தையும் கவலையையும் நமக்கு அளிக்கும். இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாள்ல இருந்து அவதூறுகள்லேயே வளர்க்கப்பட்ட கட்சி அப்படிங்கிறதுனால சட்டமன்றத்தில் ஒரு அம்மா, அவங்க சிவகாசி தொகுதியிலிருந்து ஜெயிச்சு வந்தவங்க, கீர்த்தனா அப்படின்னு ஒரு அம்மா, அவங்க இப்போ அமைச்சராக ஆக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ஒரு பக்கா பிஜேபி ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வந்த ஒருத்தவங்க. பொதுவாக தமிழக வெற்றி கழகத்தில் பயணிக்கிறவங்க எல்லாருமே ஐயா அருண்ராஜ் ஐஆர்எஸ், நிர்மல்குமார் அவர்கள், ஆதவ அர்ஜுனா அவர்கள், புஷி ஆனந்த் அவர்கள், இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் பின்புலத்தை கொண்டவர்களாக தான் எல்லாருமே இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார இயக்கங்கள் அப்படின்னாவே அவர்கள் எல்லாம் அவதூறுக்கு பிறந்தவர்கள், அவதூறுகளை பரப்புவதில் கெட்டிக்காரர்கள். ஆட்டிறைச்சி வச்சிருந்தாலும் கூட இவன் மாட்டிறைச்சி வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்லாமியரை நேரடியாக அடித்து கொள்ளுகிற அயோக்கியர்கள் இந்த ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார இயக்கங்களை சேர்ந்தவர்கள். அப்ப அவதூறுகளை பரப்புவதில் எந்த அச்சமும் இல்லாதவர்கள், தப்பு தப்பான செய்திகளை பரப்பி இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களை அடித்து கொள்ளுவதில் முதன்மை இடத்துல இருக்காங்க இந்தியாவில். அப்ப அந்த கட்சியில பயிற்சி பெற்று வந்தவர்கள் என்ன செய்வாங்க? அம்மையார் கீர்த்தனா அவர்கள் சொல்றாங்க, பாத்தீங்களா தமிழக வெற்றி கழகத்தை, பாத்தீங்களா எங்க தங்க தலைவரை, பாத்தீங்களா முதல்ல தமிழக அரசு வரலாற்றில் முதலில் ஒரு பெண் அமைச்சரை போட்டுட்டாரு, நான் தான் அந்த பெண் அமைச்சர் அப்படிங்கிறாங்க. அம்மா, வரலாறு தெரியாமல் இது போன்ற அவதூறுகளை முன்வைக்க கூடாது. ஒரு சில தம்பிகள் என்கிட்ட கேட்குறாங்க, அண்ணே நீங்கள் என்னென்னமோ விமர்சிச்சிங்களே நாம் தமிழர் கட்சியில் இருந்துக்கிட்டு, அவர் முதன்னு பார்த்தீங்களாண்ணே ஒரு பெண் அமைச்சரை நியமிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. இந்த தம்பிகளுக்கு நாங்கள் என்னத்தை சொல்கிறது? தமிழ்நாட்டில் எத்தனையோ பெண் அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சுட்டு கடந்த திராவிட மாடல் ஆட்சியில், அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மந்திரி சபையில் மதிப்புக்குரிய கயல்விழி செல்வராஜ் அவர்கள், மதிப்புக்குரிய கீதா ஜீவன் அவர்கள், 2 பெண் அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக ஆட்சி காலங்களில், எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கோமதி சீனிவாசன் அப்படின்னு வலங்கமானை சேர்ந்த ஒரு பெண் அமைச்சர் இருந்திருக்காங்க. கோகுல இந்திரா இருந்திருக்கிறாங்க. இப்போ 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்ட வளர்மதி அம்மா அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்படி நிறைய தமிழக சட்டசபையில் பெண் அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த வரலாறு எதுவுமே தெரியாம காமராஜர் பீரியட்ல கூட லூர்தம்மாள் சைமன் அப்படின்னு ஒருத்தவங்க, குளச்சல், கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலை சேர்ந்த ஒரு அம்மா அமைச்சராக இருந்திருக்காங்க. இப்படி நிறைய பேர் இருந்திருக்காங்க. ராஜாஜி அவர்களுடைய காலகட்டத்தில் அம்மையார் லட்சுமிபதி அவர்கள் அமைச்சராக இருந்திருக்காங்க. இப்படி நிறைய பேர் இருந்திருக்காங்க. இது எதுவுமே தெரியாமல் இந்த படிக்காதன்னா என்ன, பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சிருப்பாங்க, பொது அறிவு இல்லாத, வரலாறுகளை குறித்து எதுவும் தெரிந்து கொள்ளாத இளைய தலைமுறை பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க, இந்த விஜயனுடைய ரசிகர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இவங்க சொன்னதை அவங்க நம்புறாங்க. நம்ம தளபதி தான் முதன்னு ஒரு பெண் அமைச்சரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு நம்புறாங்க. இது எவ்வளவு பெரிய பொய் நினைச்சு பாருங்க. அப்போ அவதூறுகளை முன்வைக்காதீங்க. என்ன மக்களுக்கு செய்ய போறோம், இந்த மக்களுக்கான செயல் திட்டங்களை என்ன செய்ய போறோம், உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கு, அந்த பொறுப்பில் நின்று நான் மக்களுக்கு என்ன செய்ய போறேங்கிறத பத்தி மக்கள்கிட்ட பேசுங்க. அவதூறுகளை நீங்க பேசுனீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் இணையதளங்கள்ல இப்படி தட்டுனா வந்துடும். நீங்க போய் கூகுளில் போய் தமிழகத்தில் இதுவரைக்கும் இருந்த பெண் அமைச்சர்கள் அப்படின்னு போட்டிங்கன்னா கடன்னு வரும். யாரெல்லாம் பெண் அமைச்சர்கள், யாரெல்லாம் முதலமைச்சராக இருக்கும்போது எந்தெந்த ஆண்டுகளில் இருந்தாங்க அப்படின்னு கடன்னு வந்துடும். அப்போ அவமானப்படணுமா இல்லையா, கேவலப்படணுமா இல்லையா, யோசிச்சு பாருங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த உருட்டுக்களை எல்லாம் நிறுத்தி கொள்ளுங்கள். தேர்தல் களத்தில் நிறைய பொய் சொன்னீங்க. என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு எதிராக திட்டமிட்டு 150க்கும் மேற்பட்ட அவதூறுகளை வடிவமைத்து, அந்த அவதூறுகளில் ஒன்னொன்னா ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்றது மாதிரி ஆயிரக்கணக்கான கணக்குகளை வைத்துக்கொண்டு நீங்கள் பரப்புனீங்க. சீமான் அவர்களிடம் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளுடைய வாக்குகளை பறிக்க வேண்டும், பொதுவாக சீமான் அவர்களுக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிற மக்களுடைய வாக்குகளை திருட வேண்டும் என்பதற்காக அவதூறுகளை நீங்கள் பரப்புனீங்க அப்படிங்கிறது
உண்மை பரப்பி மக்களை நம்ப வைத்து இன்னும் வேற ஏதேதோ வேலையெல்லாம் செஞ்சு இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிட்டீங்க. வெற்றி அடைஞ்ச பிறகும் அவதூறுகளை பரப்பாதீர்கள், அவமானப்பட்டு போயிடுவீங்க. இன்னைக்கு இணையதளங்கள் இருக்கிற சூழ்நிலையில் மக்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது. ஆகவே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் தங்களுடைய கட்சிக்காரர்களை கூப்பிட்டு கண்டிங்க. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸு, அதுக்கப்புறம் இந்த ரூட் மாஃபியா, இந்த வேலையெல்லாம் நிறுத்துங்க. இவங்கெல்லாம் அவதூறை பரப்பி இனி உங்களுக்கு ஒன்றும் ஆக போறதில்லை. நீங்க எப்படியோ யாரை எதிர்த்தீர்களோ, யாரை தீய சக்தி என்று சொன்னீர்களோ, அந்த தீய சக்தி கூட கரம் கோர்த்து களத்தில் நின்று திமுக காரர்கள் ஓட்டெல்லாம் வாங்கி ஜெயிச்ச விடுதலை சிறுத்தையோடு, கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு, காங்கிரஸ் கட்சியோடு இன்னைக்கு நீங்க இணைஞ்சு நிக்கிறீங்க. நீங்க தூய சக்தியெல்லாம் கிடையாது. இப்போ நீங்களும் தீய சக்தி தான். பாலில் ஒரு துளி விஷத்தை கலந்தோம்னு வைங்க, அந்த பாலே விஷமா போயிடும். அதுபோல திமுக என்கிற தீய சக்தியோடு இணைந்து நின்று வெற்றி அடைந்தவர்களை கூட்டு சேர்த்து கொண்டு இன்னைக்கு நீங்க அமைச்சரவை கட்டமைச்சிருக்கீங்க. அது பாலில் ஒரு துளி விஷம் போல நீங்களும் விஷமாகி விட்டீர்கள். நீங்களும் தீய சக்தியை ஆயிட்டீங்க. அதனால இந்த அவதூறுகள் பரப்புவதை தயவு செய்து தாவேகா நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவமானப்படுவதை, நீங்கள் பொதுமக்கள் மத்தியில் வெறுக்கப்படுவதை, நீங்கள் பொது வெளியில் அசிங்கப்படுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நன்றி.